உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சா தெரியல, பட் எனக்கு ஸ்டார்டிங்ஸ்ல இந்த தாட்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்த தாட்ஸ்லாம் வந்து ஹார்ன் பண்ணிட்டே இருக்கும். நீ வந்து சரியா பண்ணல, நீ வந்து பண்ணல, பண்றதை திருப்பி பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இது பண்ணா நீ யோசிக்கிறது உனக்கு அச்சீவ் பண்ண முடியாது. இந்த ப்ரொகாஸ்டினேஷன் இதுல இருந்து நான் எப்படி என்ன புஷ் பண்ணி எப்படி நான் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் நான் ரியல் ஒன் ஜாயின் பண்ணேன்றது தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். ட்ரஸ்ட் மீ, இட் வாஸ் நாட் ஈஸி டிசிஷன். இந்த வீடியோல ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் இட். லாஸ்ட் இயர் நான் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு நான் சின்னதா டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி 1 இயர் இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 2022 டிசம்பர்ல இருந்து என்னோட லைஃப் இங்க இருந்தா எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நான் வர எக்ஸாம் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த பாதையில நடந்து வந்துட்டு போது அப்போதுலேருந்து எனக்கு தாட் லைக் என்ன பண்ண போறோம் நம்ம லைஃப்ல. நீ வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் பிஃபோர் யூடியூப் சேனல் யோசிச்சுட்டு அதுவும் பண்ணல, இப்போ என்ன பண்ண போற, என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற போது தாட்ல வந்துட்டு இருந்துச்சு. 20 வயசு ஆயிடுச்சு, என்ன சம்பாதிக்க போறேன், அவங்க அப்பா அம்மா எப்படி ரிட்டையர் பண்ண போறேன், டேட் இஸ் நியர் 60. இந்த தாட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது இன்னொரு தாட்ஸ் லைக் எல்லாரும் மாதிரியும் நீ சென்னை போயிட்டு வேலை செய்ய போறியா இல்லை வேற ஏதாவது பண்ண போறியா என்னன்னே புரியாம அந்த டைம்ல நான் வந்துட்டு வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் சோ மச் ஆஃப் யூடியூப் வீடியோஸ். இதுல வந்து எனக்கு அவ்வளவா லைக் எப்படி மணி உருவாக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் லைக் மோட்டிவேஷனல் ஷீட். ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங், எதுவுமே பண்ணல, பார்த்துட்டே இருந்தேன். நம்மளுக்கு வேலை தான் லைக் லைஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஜஸ்ட் அப்ளைங் ஃபார் சம் ஜாப்ஸ். அப்படியே டிசம்பர் ஃபுல்லா போச்சு. டிசம்பர் லாஸ்ட் அரெஸ்ட் ஆயிட்டு அப்புறம் ரீல் ஒன்று பார்த்தேன், அது தமிழ்ல தான் வந்துச்சு. ஸோ அதுல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மொட்டையா ஒருத்தர் போறாருல, அவர் வந்து பொண்ணுங்களே பிடிக்காது, லைக் இந்த உலகமே அவர் ஹேட் பண்ணுது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ எனக்கு எப்படி ட்ரிகர் பண்ணுச்சுன்னா, லைக் ஆண்ட்ரூ டேட் வாஸ் வாக்கிங், டிரிஸ்டன் டேட் பக்கத்துல போயிட்டு இருக்காரு, அவர் சுத்தி அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. இவன் என்னடா பொண்ணுங்களே பிடிக்காதுன்றாங்க, இத்தனை பொண்ணு இருக்காங்க, யாரா இவன் முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சு அதுக்கப்புறம் ஹூ இஸ் ஹிம் அப்படின்னு கமெண்ட் போய் பார்க்கும்போது ஆண்ட்ரூ டேட் டாப் ஜின்னு போட்டு ஃபயர் சிம்பிள்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் வென்ட் டு சர்ச் பாக்ஸ் ஆண்ட்ரூ டேட் அப்படின்னு டைப் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. பாட்காஸ்ட் பார்த்தேன், தென் இட் வென்ட் டு செகண்ட், தென் வித் தேர்ட், ஃபோர்த், அவர் எவ்வளோ பண்ணியிருக்கான்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு 10 பாட்காஸ்ட் வந்துச்சு. 10மே உட்காந்து எப்படி மோட்டிவேஷனல் ஷீட் பார்த்தனோ அதே மாதிரி அதுவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ லைக் அதில் வந்து ஆண்ட்ரூ டேட் சொல்லியிருப்பாரு, நீ எது பண்ணாலும் கண்டிப்பாக எவனோ ஒருத்தர் பண்ண போறான், the sun is going to rise, the world is going to run, people are going to work, எது இருந்தாலும் நடக்க தான் போகுது, நீ சும்மா இருந்துட்டு அப்படியே சாவு, நீ கஷ்டப்பட்டு ஒரு பர்சனாக வரணும்னா வா அப்படின்னு சொல்லி said something. அது ரொம்ப எனக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா how to make money ஆண்ட்ரூ டேட் அப்படின்னு சொல்லி நான் வாட்ச் 50 வீடியோஸ் சம்திங் பார்த்து தள்ளிட்டே இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சமா இன்சைட்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹி வாஸ் லைக் 15ல ஃபிஷ் ஷாப் பண்ணாரு, அவர் தம்பி வந்து இந்த மாதிரி சேல்ஸ் வேலை பண்ணாங்க. அப்புறம் அவரோட ஃப்ரீ கோர்ஸ் லைக் 0 to 100 பிஸ்னஸ் லெசன் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே. ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது மானிட்டைஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து லைக் ஃபைட் சீன் போட்டதால வயலன்ஸ் இது பண்ணுறேன்னு சொல்லி என்ன பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் லைக் ஓகே வாய்ஸ் ஓவர் அது தரலாம் அப்படின்னு சொல்லி ஃபைவரில் ஆட்ஸ் நான் போட்டேன், டைப் ரைட்டிங் ஆட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஹி செட் லைக் ஒரு விஷயத்தில் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா யாரு காசு சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துரு, அது உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ வாட்ச் தட் வீடியோ அட் மேல பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஆஸ்கிங் டு மை பேரண்ட்ஸ், இந்த எங்கள் ஏரியாவில் யார் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஊரில் யார் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம ரிலேஷனில் யார் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம ரிலேஷனில் 2-3 பேர் சொன்னாங்க, அது எனக்கு அந்த காசு எனக்கு பத்தலை. ஸோ வேற யார் நம்ம ஊரில் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா இவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அந்த இதில் இருந்து அதுக்கப்புறம் தான் ஜூன்லேயே போனேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஜூன்ல இருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் ஐ வாஸ் லைக் சஃபரிங் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் தட். அது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ எனக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துட்டு, பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் வீட்டில் இருக்கிறதால ஐ ஃபீல் லைக் காமான சல்மான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். பட் யா தட் வாஸ் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணேன். லைக் 10,000 சேலரிக்கு போய் சேர்ந்தேன். 10லேருந்து 15 ஆச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு 10லேருந்து 12 ஆச்சு, 12லேருந்து 15 ஆச்சு, 15லேருந்து அப்புறம் 17 ஆச்சு. ஸோ 17லேருந்து 20 கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். ஸோ பட் இட் வாஸ் 15 சம்திங். அப்போ தான் நான் வந்து அக்டோபர்லேருந்து ஆகஸ்ட் வந்து காலேஜ் வந்து டிசம்பரில் முடிஞ்சது வந்து லைக் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து ஃபுல்லி ஓவர் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எடுத்துன்னு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு நான் என்னன்னு போய் வேலை கேட்குறதுன்னு சொல்லி மோஸ்ட் ஹையஸ்ட் பேயிங் ஜாப்னு கூட பார்த்தாலும் பிபிஐக்கு இட் வாஸ் லைக் 20-25 தான் மேக்ஸ். அதுக்கும் கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும், அதுக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது பேசுவேன். ஐ வாஸ் லைக் சம்திங் ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா, ஆகஸ்ட்ல அந்த மாதிரி தாட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆண்ட்ரூ டேட் ரியல் வேர்ல்ட் எல்லாமே தெரியும். பட் ஐ டோன்ட் ஹேவ் மணி. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் ஐ ஸ்டார்டட் டு சேவ் லைக் 1,000-2,000 அந்த மாதிரி சேர்த்துட்டு இருந்தேன். இந்த டைம் தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான டைம். இந்த 5,000 ரூபாய் நான் இப்போ போகிறது நல்ல டிசிஷனா இல்லையா? அந்த டைம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு அப்புறம் இந்த வேலையை பண்ணுற வேற வேலை. சென்னைக்கு போனால் அது பெரிய வேலை, பெங்களூர் போனால் அது பெரிய வேலை, அந்த மாதிரி இருந்தாங்க. காசத்தை வச்சு எப்படி ஜாயின் பண்ணுன்றது சில பல வீடியோஸ் பார்த்து அப்புறம் டப்புன்னு அப்போ தான் ஜெய் வாலர் வந்து ஒரு லைக் ஒரு
ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராமில், ஒரு சின்ன பையன் காசு உருவாக்குறான், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. நான் டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டேன், இந்தியாவிலேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ப்ரூஃப் நான் ஓல்டு வீடியோவில் போட்டிருக்கேன், யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் தேர். ஜாயின் வித் கிரிப்டோஜி அப்படின்னு சொன்னார். ஃப்ரம் இந்தியா, நோ ஒன் இஸ் டீச்சிங் ஹவு டு ஜாயின் இன் கிரிப்டோ, த பீப்புள் ஹூஸ் ட்ரைங் டு ஸ்கேம், ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ திஸ், ஷூர் ஐ வில் அப்படின்னு சொல்லி இஸ் ஜஸ்ட் ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று சொல்லியிருந்தாரு. மை டீம் வில் சப்போர்ட் யூ, ஜஸ்ட் டெக்ஸ்ட் வாட் எவர் டவுட் யூ ஹேவ், தே வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னாரு. ஸோ தென் ஐ ஜாயின். அதுக்கப்புறம் உள்ள போனேன், அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறையவே சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன வந்து 5 days வந்து சென்னையில் ஒர்க் போயிடுவான். ஸோ லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு எங்கள் ரூமில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாலாம் தூங்கிடுவாங்க. ஐ யூஸ் டு லைக் அந்த சின்ன லைட் வச்சுட்டு ஐ யூஸ் டு ரீட் லைக் 1 to 2, 3 அது வரைக்கும் உட்காந்து எல்லா லெசன்ஸும் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து மொத்த மாடல்ஸ்லையும் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தேன். இது எது எனக்கு கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 days வந்து அந்த மாதிரி போயிட்டு இல்லை ஒன்னே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்க சொன்னது ஃப்ரீலான்சிங் மூடிட்டு அதே பார்க்கலாம் சொல்லி ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் இட் எவ்ரி வீடியோ. எல்லா நோட்ஸ் எடுத்துட்டேன். ஓகே எனக்கு முடிய போகுது, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் கேன்சல் இட். எடுத்த லெசன்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நோட்ஸ் எடுத்தது வச்சு அப்படியே ஒரு புஷ் பண்ணிட்டே போனேன். லைக் அது நவம்பர் ஸ்டார்டிங்கில் சம்திங் முடிஞ்சிச்சு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 8 months வந்து லிட்டரலி எனக்கு ஒரு கிளைண்ட்டும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, எந்த ஹோப்புமே இல்லை. ஜஸ்ட் ஃபோக்கஸ், போகலாம் ஓடு முடியும். சம்டைம்ஸ் ஐ கட் லோ, லைக் இது பண்ண முடியாது, இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ we need to give our input to get our outputன்றது. ஸோ நான் இன்புட் தரேன், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு ஃபோக்கஸ். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவ்வளோ பேசவே மாட்டேன், இதை பற்றி யாருக்குமே பேச மாட்டேன். யூஸ் டு டம்ப் இன் மை செல்ஃப். நான் மட்டும் அப்படியே நடந்து லைக் நான் ரொம்ப லோன்லியாக சைலண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி நடந்துட்டு ஜிம்மில் கூட அப்படியே யார்கிட்டையும் பேசாமல் யூஸ் டு வேறு ஹெட்ஃபோன் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு சம்டைம் ஹெட்ஃபோன் கூட இல்லாமல் அப்படியே நானே யோசிச்சுட்டு அப்படியே இருப்பேன். ஸோ அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனான டைம்ஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் வரைக்கும் எதுவுமே கிளிக் ஆகாமல், பட் ஐ வாஸ் டாக்கிங் டு கிளைண்ட்ஸ், ஐ வாஸ் கெட்டிங் கிளைண்ட்ஸ் டு டாக். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது லைக் லிட்டரலி 50-60 பீப்புள்ஸ் கிட்ட காலில் பேசிட்டு 10 to 15 பீப்புள்ஸ் கிட்ட நேரில் பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு பர்சனை வந்து அது கிளிக் ஆச்சு. ஸோ அத்தனை மாதம் கழிச்சு அது கிளிக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. டைமில் எனக்கு அந்த ரியல் வேர்ல்டு தான் அந்த ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த ரிஸ்க் எடுத்தால் தானே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஐ இன்வெஸ்டட் இன். அப்போ எனக்கு 5,000 ரூபாய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஓகே ஏர்ன்ட் இட், ஐ எம் இன்வெஸ்டிங் இட். லைக் எப்படி அந்த 5,000 ரூபாய் போட்டேன், அதுலேருந்து ஏர்ன் பண்ணேன், திருப்பி அதுலேயே போடுற மாதிரி. ஸோ அதில் வந்த கமிஷன் வச்சு ஐ பாட் ரியல் வேர்ல்டு அகெயின் ஃபார் 3 months. ஸோ 3 months வாங்கி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் திருப்பி 1 yearக்கு வாங்கணுன்ற பட்சத்தில் இப்போ ஒர்க்கிங் இன். ஸோ 3 months ஜாயின் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். ஏர்ன் பண்ணிட்டேன், அதுலேருந்து லேர்ன் பண்ணது வச்சு ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ தட் வாஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸ்கேம் அப்படின்னு சொல்கிற பீப்புளுக்குனா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. பிகாஸ் ஐ ஹேவ் ஒர்க் டு டூ ஃபார் மை செல்ஃப். நான் இன்னும் ஏர்ன் பண்ணணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வீட்டை பார்த்துக்கணும், இன்னும் நிறைய கடன் இருக்குது அதெல்லாம் அடிக்கணும், இந்த வேலைலாம் இருக்குது. நான் உட்காந்து அந்த ஸ்கேம்னு சொல்கிற பர்சனுக்கு ஆண்ட்ரூ டேட்டை சொல்கிறான், நான் நடுவில் போய் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங். எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அது வந்து மணி உருவாக்கினேன். ஐஎல்ஓவில் நான் என்ன கற்றுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ லேர்ன்ட் அபவுட் ஃப்ளிப்பிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் வச்சு நம்ம தாட்ஸ் வச்சு ஐ ஸ்டார்டட் டு ஃப்ளிப் ஹவுசஸ். அதுலேருந்து வந்து கமிஷன் வச்சு ஐ ஸ்டார்டட் டன். ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து வெளியில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் அக்யூரேட்டாக எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் கொஞ்சம் திங்ஸ் வச்சு நம்மளுக்கு லேர்ன் பண்ணேன். ஸோ அவங்க இங்கிலீஷில் சொல்லி தரதால தமிழ் பர்சன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் எப்பயுமே வந்து அந்த உட்காந்து காலையில் ஒரு 1/2 hour or 40 minutes வந்து நான் யோசிப்பேன். ஸோ எப்படிலாம் நான் காசு உருவாக்க முடியும், இந்த பிஸ்னஸ் மாடல் நான் வேறு என்ன பண்ண முடியும். ஸோ அப்படி யோசிக்கும் போது ஐ யூஸ் டு கெட் ஐடியாஸ். அந்த OLX 4-5 ஆட் போடுறது கூட அந்த மாதிரி தான். ஸோ யோசிக்க ஐ கெட் லைக் நம்ம பிரெயின் கூட ஒரு மசில் மாதிரி தான். நம்ம அதுக்கு கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அது கிளிக் ஆகிடும். லைக் 10 விஷயத்துல 3 விஷயமாவது நம்மளுக்கு கிளிக் ஆகுதா, 5 விஷயமாவது கிளிக் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி யூஸ் டு திங்க் யூ கெட் ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் 2-3 விஷயம் கண்டுபிடிச்சி ஐ ஸ்டார்டட் டு லேர்ன், ஐ ஸ்டார்டட் டு மேக் மணி. ஸோ நான் ரியல் வேர்ல்டு வந்து லேர்ன் பண்ணதை வச்சு தான் ஏர்ன் பண்ணி இருக்கேன். ஸோ ஐ மேக்கிங் மணி அகெயின். ஸோ அதை வச்சு 1-2 அப்படியே புஷ் பண்ணிட்டு டூயிங். ஸோ அது எப்படி இருக்குன்னு பேசிக்காக ஒரு நாலேஜ் சொல்லணும்னா, யூடியூப்ல நம்ம ஒரு 2 years 3 years பேக் போயிட்டு ஹவு டு மேக் மணி அப்படின்னு போட்டோம்னா ஒரு 10 ஸ்டெப் வரும்ல. ஸோ அந்த 10லையும் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதுன்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஓகேன்னு பார்த்துட்டு அப்படியே வந்துடும். ஸோ இதில் எப்படின்னா அந்த 10மே தனித்தனியாக வச்சு அந்த 10க்கு ஸ்டெப்ஸ் இப்படி தான் போகணும், நீ இப்படி போகணும், நீ இப்படி போகணும், நீ இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இல்லை போயிட்டீங்க அப்படின்னா யூ நீட் டு டேக் ஆக்ஷன். இஃப் யூ டோன்ட் டேக் ஆக்ஷன் இட் லுக்ஸ் லைக் அ ஸ்கேம். இப்படி தான் நான் ரியல் வேர்ல்டுக்குள்ளே போனேன். தேங்க்ஃபுல் ஃபார் தட் காய் ஹூ மேட் அ ரீல். ஸோ யார் அது வந்தாங்களோ அப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உள்ளே போக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரூ டேட் எல்லாம் அப்படியே தெரிய வந்துச்சு. திஸ் இஸ் ஹவு மை லைஃப் ஷிஃப்டட் ஃப்ரம் தட் டு திஸ். ஸோ இதுதான் என்னோட லைஃப் ஜேர்னி அபவுட் ரியல் வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து இருந்துச்சு. எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது 1 year இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு வீடியோ அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 15 comments மேலே வந்தால் ஐ வில் மேக் அ வீடியோ ஹவு டு ஜாயின் அகெயின். ஸோ அதை வச்சு யூ கேன் ஜாயின். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த பாய், செஸ்.